பிரதமர் மோடி வருகையை ஒட்டி துபாயில் உள்ள உலகின் மிகவும் உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபாவில் இந்தியாவின் தேசிய கொடி ஒளிரவிடப்பட்டது. கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்ற எழுத்துக்களால் ஒளிரவிடப்பட்டதை அங்குள்ள இந்தியர்கள் மற்றும் ஏராளமானோர் பார்த்து பரவசமடைந்தனர். இதுகுறித்த புகைப்படங்களை துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு நடைபெறும் உலக அரசு உச்சி மாநாட்டிற்கு கௌரவ விருந்தினராக வரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கிறோம். இரு நாடுகளுக்கு இடையே உள்ள வலுவான உறவுகள் சர்வதேச ஒத்துழைப்புக்கு சிறந்த உதாரணமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளுக்கு அளிக்கப்படும் நன்கொடைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவரும் வகையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி மத்திய அரசு தேர்தல் பத்திரங்கள் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின் கீழ் அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிப்பவர்கள் பாரத ஸ்டேட் வங்கிக்கு சென்று 1000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 1 கோடி ரூபாய் மதிப்பில் தேர்தல் பத்திரங்களை வாங்கிக் கொள்ள முடியும். தனிநபர்கள், நிறுவனங்கள் என தேர்தல் பத்திரங்களை வாங்கி தங்களுக்கு விருப்பமான அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்க முடியும். இந்நிலையில் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இவற்றை தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பு பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்க உள்ளது. இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பின்னர் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானியை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி மற்றும் ஷேக் தமீம் பின் அல் தானி இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் பிரதமர் ஷேக் தமீம் பின் அல் தானியுடன் சிறப்பான சந்திப்பு நடைபெற்றது. அப்போது இந்தியா மற்றும் கத்தார் இடையேயான உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் என குறிப்பிட்டுள்ளார். குஜராத், மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள மாநிலங்களவை பதவிகளுக்கு வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது. இதில் குஜராத்திலிருந்து பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மாநிலங்களவை MP ஆகிறார். இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து காங்கிரசிலிருந்து விலகி நேற்று பாஜகவில் இணைந்த அசோக் சவான் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகிறார். உக்ரைன் மீது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா தனது ராணுவ படைகளை அனுப்பி தாக்குதலை தொடங்கியது. இந்த போரில் உக்ரைன் ராணுவத்திற்கு இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ராணுவ உதவிகளை செய்து வருகின்றன. ரஷ்யாவிடம் போரில் இழந்த சில பகுதிகளை உக்ரைன் ராணுவம் மீட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் போர்க்கப்பலை அழித்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உக்ரைன் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் உக்ரைன் படையினர் கருங்கடலில் ரஷ்ய கடற்படையின் போர்க்கப்பலை அழித்தனர் என தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் காலியாக இருக்கின்ற மாநிலங்களவையின் 56 காலி இடங்களுக்கான தேர்தல் வருகிற 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சூழலில் இந்த தேர்தலுக்கான போட்டியில் பாஜக வெளியிட்டுள்ள பட்டியலில் மத்திய தகவல் தொழில்நுட்ப இணையமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல் முருகன் மக்களவை தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவார் என கூறப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பை பாஜக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. மதுரையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சு வெங்கடேசன் MP செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் 2023-2024 கல்வியாண்டில் மதுரை மாவட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வி கடன் ரூபாய் 168 கோடி வழங்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மதுரை மாவட்டத்தில் கல்வி கடன் கேட்டு விண்ணப்பித்துள்ளவர்களின் எண்ணிக்கை 2627. இவர்களில் 2078 பேருக்கு 168.28 கோடி ரூபாய் கல்வி கடன் வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்ல, கல்வி கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களில் 79% பேருக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர்,
தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட முதல் தீர்மானத்தின் அக்கறையை, கவலையை பாஜக புரிந்து கொள்கிறது. நிச்சயமாக இந்த தீர்மானத்தின் தகவல்களை, அதற்கு வேண்டிய கருத்துக்களை எல்லாம் மத்திய அரசிடம் பேசுவோம் என்று தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், உதயநிதி குடும்ப கோட்டாவில் வந்தவர். உதயநிதியை எம்ஜிஆருடன் 1% கூட ஒப்பிட முடியாது என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், சபாநாயகர் திமுகவினரை விட மோசமாக உள்ளார். சபாநாயகர் நடுநிலையாக இருந்தால் பிரச்சனையே இருக்காது என்று பேசினார். கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் அம்ஜித் பால் என்பவர். சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை 7 கிணறில் உள்ள ஸ்டான்லி மருத்துவ விடுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதுபற்றி தகவல் அறிந்து வந்த 7 கிணறு போலீசார் அம்ஜித் பால் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து ஸ்டான்லி மருத்துவமனை நிர்வாகம், கேரள மாநிலத்தை சேர்ந்த அம்ஜித் பால் மருந்து உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக சந்தேகமாக இருப்பதாகவும், பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு முழு அறிக்கை தெரியவரும் என்று கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.